எங்கே எதிர்த்தார்கள்? இந்தியை எதிர்த்தார்களா? இப்போ எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டான். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இந்தியை அப்படி தமிழில் பேசிட்டு இருப்பான், அப்படியே பேசிட்டு இருப்பான். இதை எதிர்ப்பார்களா? ரொம்ப ஏன் சுத்துற? திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது 2க்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கும். இதான் இங்கே இருக்கிற இந்த கோட்பாடு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதுதான் கல்லுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கே இருக்குது மூலிகைச்சாறு, போய் குடிடா. பனம்பால் தென்னம்பால் தூய்மையாக கலப்படம்னு இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமாக இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை சொன்ன மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதுதான் எங்கள் கோட்பாடு. உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம், அறிவை விரிவாக்க நூலகம். இது 2க்கு இருக்கிற கருத்தியல் முரணை குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஆனால் இந்த இருக்கிற குறுகிய நேரத்தில் உனக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். ஒன்று ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை, ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார்கள். அவருக்கென்று அந்த நாடா இல்லை அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அந்த இனம் எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை. அப்ப என் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டும், அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும். அடைந்தால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் வழிபாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான். என் அன்பு தம்பி தங்கைகளே, வலையொலியில் தட்டி பாருங்கள். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே போட்டி, விளையாட்டு போட்டி, அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே. அதிலே தமிழீழ பிள்ளைகள், நம் தம்பி தங்கைகள் கால்பந்தாட்டம் ஆடும்போது அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். நம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையின் நெஞ்சிலே தமிழ் ஈழம் என்று எழுதியிருக்கிறது. பின்னாடி ஈழத் தாயகத்தின் புலிக்கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துப்பார் வலையொலியில். நானே நிறைய பேருக்கு முன்னகர்த்திருக்கேன். தட்டு. அந்த வெற்றி மேடையில் நம் பிள்ளை ஏறி நிற்கும் போது நம்முடைய தமிழீழ தேசிய கீதம் ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது. ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும் வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனகன மனகதி அதான் பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே? வங்க மொழி எப்போது வந்தது? இந்தி மொழி எப்போது வந்தது? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதன் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே? அதற்கான அங்கீகாரம், அதற்கான உரிய மதிப்பு எங்கே? இதை கேட்க இதில் எந்த கட்சி இருக்குது? தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர எவன் இருக்காங்க? புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நான் பேசித்தான் திருப்பி பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆம், அறியலாம். அதுவும் நாங்கள் பேசியத்தான் திருப்பி பேசுறாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார். சரி, பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம்.
வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம். ஒரு 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 இடத்துல எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு, நாங்கள் தேர்தலை நிற்கிறதை நிறுத்திக்கிறோம். அடுத்த தேர்தல் திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போயிடுறோம். சொல்லு, ஒரு தடவை சொல்லு. எம்ஜிஆர் பிறப்பால் அவர் மலையாளியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு ரத்தம் இருக்குல்ல, சேரப்பாட்டனின் மகனாக இருக்கான்ல, அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு நீ நல்லா கவனிச்சுக்க. கர்நாடகாவில் ஒரு தமிழனை நிறுத்திறார், அவன் வென்றுறான். சட்டசபைக்கு போய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கன்னடத்தில் பதவி பிரமாணம் எடு என்று கத்துகிறார்கள் கன்னட உறுப்பினர்கள். அவர் வெளியில் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு அழைத்து பேசுகிறார். ஐயா, இந்த மாதிரி தலைவரே, இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நான் என்ன செய்யணும்? தமிழில் பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்தால் எடு, இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில் வா. இப்போ திராவிட மாடலின் திலக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எம்பி, கிருஷ்ணகிரி எம்பி ஏய் இங்கே வாப்பா, நீ தெலுங்கில் உறுதிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல, என்ன சொல்ல விரும்புகிற? எங்களையெல்லாம் விஷம் குடிச்சு சாக சொல்கிற. என்னடா மானங்கட்ட தமிழ் பையன் மக்களே, உங்கள் ஓட்டில் நான் வந்து என் தாய்மொழியில் உறுதிமொழி எடுக்கிறேன்டா. இதுக்கப்புறம் ஏன்டா நீங்கள் வெக்கங்கட்டு மானங்கட்டு உயிரோடு இருக்கிறிய? விஷமாங்க காசு இல்லைன்னா அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான். அதான் சொல்கிறான் அவன். இதை அனுமதிப்பது திராவிடம். இது என் தாய் நிலம், என் தாய்மொழி. கர்நாடகாவிலிருந்து ஒருத்தன் போய் தெலுங்கில் புதைப்பிரமாணம் எடுத்துட்டு வந்துட முடியுமான்னு சொல்லி யாரா சொல்லு? கொண்டே வருவான். எங்கே போனது உன் இனமானம், தன்மான உணர்ச்சி? திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும். தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்திலே நிற்கும். அதான் திராவிடம், இது தமிழ் தேசியம். புரட்சி வெல்லட்டும், புரட்சி வெல்லட்டும். ஒன்று ஒன்றா பார். இங்கே பார், உனக்கு ஒன்று சொல்றீங்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம் மதிப்பிற்குரிய ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன்னாட்சின்னு சொல்லலை, அவர் சுயாட்சின்னாரு. அது சுயங்கிறது சமஸ்கிருதங்கனால நம்ம தன்னாட்சிங்கிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, நடுவண் ஆட்சியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்தியிலே கூட்டாட்சியும் மலரும் போதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலே தன்னாட்சி மலரும். எல்லா தேசிய இனங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். ஆனால் மத்தியிலே கூட்டணி ஆட்சி தான் மலர்கிறது. கூட்டாட்சி எங்கே மலர்கிறது? எங்கே மலர்கிறது? கூட்டாட்சி மலர்ந்தது எப்போது? தேவேகவுடா, ஐ.கே. குஜரால், ஐயா வி.பி. சிங் காலத்தில். பாரு, இந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பேசுகிறார்கள். நீ நுட்பமாக விளங்கிக்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நாம் போராடுகிற போது, அழுத்தம் கொடுக்கிற போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அனுப்புகிறார்கள். அவர் கையெழுத்து போட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அவன் கோட்பாடு, அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவர் இஸ்லாமிய மக்களுக்கு நேரெதிரி, அவர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எதிராக இருப்பார், கையெழுத்து போட மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? கடத்தி விடுறது. அவர் போடலை, நாங்கள் என்ன செய்யறதுன்னு. இதை சொல்வதற்கு ஒரு அதிகாரம், இத்தனை உறுப்பினர், இதுக்கு ஒரு சட்டமன்றம், அதுக்கு ஒரு முதலமைச்சர். நீ நல்லா கேட்டுக்க, வெக்கங்கட்டு ஓட்டு போட்ட எல்லாரும் அவமானப்படு, வெக்கப்படு. எனக்கிட்ட நீ இதை ஒரு கொடுத்து பாரு, கதவை தர, வெளியில் வா. நீ என்ன பண்ணுவ? என் மேலே வழக்கு போடுறா, பாரா பார்ப்போம்டா, போட்டு ஒரு தடவை சொல்லு பார்ப்போம். அந்த துணிவில்லை. வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்கில் வீரம் எழுதி வச்சா வந்துருமாடா வீரம்? சாராயத்தில் கூடாதுடா, உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கணும்டா வீரம். ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும். அதை விட்டு சாராய சரக்கில் வீரன். அப்போ திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டு தான் அப்படி நிமித்திக்கிட்டீங்களா? எப்படி பாரு. அப்புறம் குடிவாரி கணக்கெடுப்பு. சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், அது இப்போ நம்ம சாதினே வச்சு பேசுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்கிறோம். இதை எங்கள் ஐயா சொல்லி சொல்லி சோர்ந்துட்டாங்க. ஏன்னா இவன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளை சொல்லிட்டாங்க. நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த இப்போ வந்து ஐயா ஸ்டாலின், நல்லா கவனி, மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள், எது ஒன்றையும் பறிகொடுத்தது இவர்கள் தான்.
மருத்துவத்தை எடுத்துகிட்டு போனது யார்? மத்திய அரசு. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். இவங்க இந்த கல்வியை கொடுத்துட்டு போனது யார்? இந்திரா காந்தி. அப்போ கூட இருந்தது யார்? இவங்க தான். எதிர்த்து போரிடாமல் மாநில உரிமைகள் எல்லாம் கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திய அரசு. அதை போரிட்டு போராடி தடுக்காமல் இருந்தது இந்த திராவிட கட்சி ஆட்சிகள். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம். இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போகிறது யாரு? எல்லாத்தையும் வித்துட்டான். ரோடை வித்துட்டான், நான் எல்லாத்தையும் வித்தாச்சு. எது ஒன்றும் கிடையாது, எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் யாரு? இந்தியா. கூட இருந்து கும்மி அடிச்சது யார்? திமுக. இது யாரு? திராவிடம். ரெண்டு ஒன்று தான். தட்ஸ் ஆல். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். ரெண்டு ஒன்று தான். இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும், நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்லை. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்ப நீ மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமானம் வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்சநீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தார். நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா? காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை. உரிய நீரை பிரித்து கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்சநீதிமன்றம். கேட்க முடியாது கேரளா. அப்படி எதிர்த்து பேச முடியாது உங்களால. என்ன மாட்டீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தாருக்கா ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர். அவன் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒத்த மனுஷி இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம் கேட்குறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னால் உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமானம் வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்குற? ஏன் கொடுக்குற? அப்போ என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன? எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. என்னுடைய காவல்துறையில் என்ன உனக்கு பிரச்சனை? என்னுடைய காவல்துறையில் என்ன பிரச்சனை? அவன் திறமையில் உனக்கு என்ன சந்தேகம்? ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸை விட என்னுடைய போலீஸ் சிறந்தவன் நிரூபிக்கிறானே, அப்புறம் எதுக்கு நீ சிபிஐ விசாரணை கேட்கிறிய? ஒன்று என் இனத்தை, என் நிலத்தை, என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவனுக்கு அடமானம் வைக்கிற? இதாண்டா திராவிடம். இது எதையுமே பார்க்காதடா. உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன், வேடிக்கை பார்க்குறான்டா இந்தியன். இதாண்டா இந்தியன் திராவிடம். என் மலை என்பது என் தாயின் மாறு போல பூமி தாயின் மாறு தொட்டா கொண்டு வருடா. இதாண்டா தமிழ் தேசியம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்க.